இது ஒரு அவசரமான காணொளி, அவசியமான காணொளி, இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான காணொளி. உண்மையிலே கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்காகவும் குரல் கொடுத்து வந்த எங்கே சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு உருக்கமான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். இதுவரை காலமும் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை இப்படி வந்ததில்லை. எந்த விதமான சொத்தும் இல்லாமல், எந்த விதமான ஒரு வீடு வாசலோ அல்லது வாகனங்களோ இல்லாமல் 50 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்காக சேவையை செய்திருக்கின்றார். அர்ப்பணிப்பான சேவையை செய்திருக்கின்றார். இன்றைய இந்த காணொலியை பார்க்கும்போது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது. எனக்கு மட்டுமில்லை, எல்லோருக்கும் கவலையாக இருக்கும். உண்மையிலே இந்த சிவாஜிலிங்கம் ஐயா மாதிரி எந்த ஒரு உறுப்பினர்களோ, எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அவருடைய செயற்பாடுகளுக்கு ஈடு செய்ய முடியாது. அவற்றை கொள்கை, அவற்றை பழக்க வழக்கங்கள், அவற்றை தமிழ் மக்களுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவு நிலை என்பது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கின்றது. எல்லா மக்களுக்குமே தெரியும் சிவாஜிலிங்கம் சொன்னால் யார் என்று உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியும். ஆனால் அவற்றை இன்றைய நிலைமை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. யாரிடமும் அவர் கையேந்துவதும் இல்லை, யாரையாவது மனம் விட்டு வாய் விட்டு கேட்பதும் இல்லை. அவ்வாறான ஒருவர் இந்த காணொலி ஊடாக பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், பிரேச உறுப்பினராக இருக்கட்டும், தங்களுக்கான தேவைகளை அதிகமாக பூர்த்தி செய்துவிட்டு தான் அடுத்த கட்டம் பணிக்கு இறங்குவார்கள். நிறைய பேரை பார்த்துருக்கின்றோம். தங்களுடைய தனது தேவை, குடும்பத்தினுடைய தேவை, தனது சமூகத்துக்குரிய தேவையை முடிச்சுத்தான் மக்களின் தேவையை செய்வார்கள். நிறைய பேர் அப்படி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களுக்கு ஒரு வெளிப்படைந்திருக்கிறார்கள். உண்மையிலே இவருக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய உதவி இருக்கிறது. செய்ய வேண்டியவர்கள் கட்டாயம் செய்யுங்க. உண்மையிலே இவர் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இவருக்கு கட்டாயமாக உதவி செய்ய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. முடிந்த அளவு உதவி செய்யுங்கள். இவரை நாம் வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ் மக்களின் ஒரு வரலாறு ரீதியான ஒரு செயற்பாட்டையோ அல்லது ஒரு ஆவணப்படுத்தலையோ அல்லது ஒரு அரசியல் ரீதியான சில விடயங்களை நாம் அறிந்துள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு இவர் கட்டாயமாக தேவையானவரால் இவருக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் முடிந்தால் புலம்பெயர்ந்து இருக்கிற மக்களாக இருக்கணும், இலங்கையில் இருக்கிற மக்களாக இருக்கணும், எல்லோரும் இணைந்து இந்த ஐயாவை காப்பாற்றுவோம். உண்மையிலே சரியான வேதனையாக இருக்கிறது. நீங்களே பாருங்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லி. இதுவரையும் எனக்கு தெரியக்கூடியவர் இதுவரையும் அவர் யாரிடையும் எதுவுமே கேட்டதில்லை. சும்மா ஒரு சின்ன உதவி கூட கேட்டதில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் நிலைமையை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. முடிந்தவரை இந்த காணொலியை பயிருங்கள், அதற்கான உதவியை செய்யுங்கள், கேட்டு பாருங்கள் அவர் சொல்வதை. தமிழ் உறவுகளே, நான் உங்களிடமிருந்து இன்றைக்கு சந்திக்க போகின்ற சந்திப்பு இதுவரை காலம் இருந்த சந்திப்பிலிருந்து இது சற்று வேறுபட்ட விடயம். எனக்கு சிறுநீரகங்கள் இரண்டும் பழுதடைந்து ஒரு மாற்று சிறுநீரக சத்திர சிகிச்சை உட்படுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் உயிருக்கு ஆபத்து என்று வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வைத்திய சத்திர சிகிச்சைக்கு இணைய வைத்திய செலவுகளுக்குமாக சுமார் இதுவரை 19 லட்சம் ரூபாய் பணம் செலவாக இருக்கின்றது. பல்வேறு விதமான பரிசோதனைகள் அந்த சிறுநீரகத்தை கொடுப்பவருக்கும் வாங்குகின்ற எனக்கும் பொருந்த வேண்டும். பல மாதங்களாக பல்வேறு விதமான சோதனைகளுக்காக சுமார் 19 லட்சம் கொண்டிருக்கிறேன். இன்னமும் அந்த சத்திர சிகிச்சை இணைய செலவுகளுக்காக சுமார் 70 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், என்னுடைய 50 வருடத்துக்கு மேற்பட்ட அரசியல் வாழ்க்கையிலே சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சிறிதளவும் இருக்கவில்லை. 2 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராகவும், ஒரு தடவை மாகாண சபை உறுப்பினராகவும், இப்போ 2வது தடவையும் நகரசபை தலைவராகவும் இருந்து கொண்டு தேர்தல் திணைக்களத்தினுடைய ஆணையாளர் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் சொத்து பிரகடனங்களை கொடுத்த பொழுது அது மூடிய சில்லில் கடித உரையிலே தர வேண்டும், நீங்களே திறந்த அறிவிலே தந்திருக்கிறீர்கள் என்று மஹிந்த தேசப்பிரிய அவர்கள்
சொன்ன பொழுது அவருக்கு நான் சொன்னேன், இல்லை இதிலே திறந்த புத்தகம், நீங்கள் இதிலே பார்க்கலாம், பார்க்கலாம் பார்க்கலாம் என்று பார்த்து விட்டு தலையிலே கை வைத்தார். 2 தடவைகளில் பாராளுமன்ற இருந்து, மாகாண சபை உறுப்பினராக இருந்து, நகரசபை தலைவராக இருந்தேன். இருந்தவர் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நீங்கள் உங்களை காட்டினால் தெற்கிலே இருப்பவர்கள் பிரமிக்க வேண்டும். ஒரு சொந்த வீடு இல்லை, அதே போல சொந்த வாகனம் இல்லை, எந்த விதமான சொத்துக்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் மக்களுக்காக சேவையாற்றுகின்றீர்கள் என்று குறிப்பிட்டதை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அவை இவ்வாறான சூழ்நிலையிலே இவ்வளவு பெரிய பெருந்தொகையை என்னுடைய உறவினர்களோ நண்பர்களோ தரித்து செலவழிப்பதிலே சேர்ப்பதிலே சிரமங்கள் இருக்கின்றன. ஆகவேதான் அது ஒரு திறந்த புத்தகம் போல ஒரு திறந்த ஒரு அழைப்பை நான் விடுகின்றேன். இப்பொழுது கூட வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு நண்பர் என்னை சந்தித்து கட்டாயப்படுத்தி தான் 5 லட்சம் ரூபாய் தருவதாகவும் மற்றவர்களிடம் பணத்தை திரண்டுங்கள், தேவைப்பட்டால் நான் மேலதிகமாகவும் தருவதாகவும் கூறிய அடிப்படையிலே தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்றேன். இன்னொன்று, அந்த 19 லட்சம் ரூபாயே வெளிநாட்டிலே இருந்த மனித உரிமை ஆர்வலராக இருந்த மறைந்த நீதவான் தம்பித்துரை அவர்களுடைய மகன் அவர்கள் ஒரு உணர்வாளர், ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையிலே சிறு வயதிலேயே தியாகி சிவகுமாருடைய சிலையை திறந்து வைத்தவர், சிறையில் எல்லாம் இருந்தவர், பின்னர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுதான் அவர்களுக்கு சட்டத்தரணியாக வந்து செய்தவர். அவர் தன்னுடைய சொந்த பணத்திலே எனக்கு 10 லட்சம் ரூபாவை அனுப்பியிருந்தார். தேவைப்பட்டால் மேலதிக பணத்தை அனுப்புவோம் என்று சொல்லியிருந்த நேரத்திலே ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை, அவர் அமெரிக்காவிலே காலமாகிவிட்டார். இவ்வாறான ஒரு சூழல் பின்னணியிலே தான் இந்த பணத்தை அவரே சொல்லியிருந்தார், தேவைப்பட்டால் அரைவாசி பணத்தை நான் தருகிறேன், மீதியை நான் பொறுப்படுத்தி திரட்டி தருகிறேன், நீங்கள் கூச்சப்பட வேண்டாம், இதிலே ஒளிமறைவுக்கு இடமில்லை, இது உயிர் முக்கியமானது, நீங்கள் இதை காலத்தை கடந்து கொண்டு சென்றால் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும், உங்களை போன்றவர்களுடைய பங்களிப்பு மிகவும் பெருமதியானது. இப்பொழுது கூட இந்த ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டு 50 வருடங்கள் நினைவு கூறப்படுகின்ற நேரத்திலே அந்த வட்டுக்கோட்டை தீர்மான மாநாட்டிலே கலந்து கொண்டவர் என்ற வகையிலே 50 வருடத்துக்கு முன்னர் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அதிலே ஒரு பேராளராக 150 பேராளர்களே ஒருவராக கலந்து கொள்ளவர் என்ற வகை மிக சொற்பளவர்கள்தான் அப்படியானவர்கள் இன்னமும் அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே என்னுடைய பங்களிப்பு விடுதலை போராட்டத்திலே சிவாஜிலிங்கம் என்றால் தெரியாதவர்கள் பெருமளவிலே இருக்க முடியாது என்ற அளவுக்கு நான் முடிந்த அளவுக்கு அர்ப்பணிப்பாக நான் என்னுடைய சேவையை ஆற்றியிருக்கின்றேன். ஆகவே நான் உங்களிடமிருந்து மிகவும் உரிமையுடன் மன்றாண்டமாக கேட்டுக்கொள்வது, உங்களால் முடிந்த பணத்தை, அது 50,000 இருக்கலாம், 25,000 இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம், எனது வங்கி கணக்கிலக்கம் இலங்கை வங்கி கணக்கிலக்கம் 77 46 88 பம்பலப்பட்டி கிளை, இந்த இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் இந்த சத்திர சிகிச்சையை பூரணப்படுத்தி சுகமடைந்து வெளியேற முடியும். ஆகவே இந்த பொருந்துகின்றது என்பது நீண்ட கால போராட்டத்திலே தான் பலருக்கு சாத்தியமாக இருந்தது. அந்த வகையில் தான் எனக்கும் எத்தனையோ பேருடைய பொருந்து சிறுநீரகங்களை
பொருத்தி பொருத்தி பார்த்து பார்த்து இப்பொழுது பொருந்தி எல்லாத்துக்குமான ஒரு உத்தரவை வைத்தியர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சத்திர சிகிச்சைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். பணம் தான் தொழில் பிரச்சனை. பணத்தை விரைவிலே கொடுக்காவிட்டால் காலப்போக்கிலே இது என்ன வடிவ எடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே நீங்கள் உங்கள் எல்லாருடைய அன்பானவர்களை நான் பார்த்து கேட்பது, உங்களால் முடிந்ததை இதை அனுப்பி வைப்பீர்களாக இருந்தால் நான் மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன். இறுதி மூச்சு வரை தமிழீழ மண்ணுக்காக, தமிழீழ மக்களுக்காக போராடி உயிரை விடுகின்ற பொழுதும் போராடி கொண்டிருந்த நேரத்திலே தான் உயிர் பிரிந்தது என்று சொல்கின்ற அளவுக்கு என்னுடைய போராட்டத்திலே நான் செயற்படுவேன் என்ற உறுதியோடு இந்த வேண்டுகோளை உங்கள் எல்லோரிடமும் வைக்க விரும்புகின்றேன். இதிலே இப்பொழுது கடந்த 2 மாதங்களாக ஒரு மன போராட்டத்தின் சந்தியிலே தான் இவ்வாறு பொதுவாக விட முடியுமா, பணத்தை திரட்ட முடியுமா, இது நல்லா இருக்குமா இல்லையா என்று வழிகளை யோசித்தும் எதுவும் சாத்தியமில்லாத சூழ்நிலையிலே தான் இந்த முடிவை யோசனையை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த வகையிலே விமர்சனங்கள் பலரெல்லாம் போகலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய உயிர் மிஞ்சி இருப்பதே இனத்துடைய விடுதலை போராட்டத்துக்கு தான். எனக்கு வேறு எந்த விதமான நிகழ்ச்சி நிரலவில்லை. ஆகவே அதற்கு உங்களுடைய ஆதரவையும் பொன்னான பங்களிப்பையும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.